விஜய் வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாரி வெளிய கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப எக்ஸைட்டா இருக்காங்க. பார்த்தா வந்து காவேரியும் விஜயும் ஒண்ணா சேர்ந்து வந்து தங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்ச அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அத பார்த்த காவேரி முதல்ல வந்து ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு விஷயமா காவேரிக்கு ஞாபகத்துல வருது. அந்த வீட்ல வாழ்ந்தது, விஜய் கூட இருந்தது, எல்லா விஷயங்களும் ஒண்ணு ஒண்ணா அவங்களுக்கு ஞாபகம் வரதால, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க காவேரி. ஒரு கட்டத்துல வந்து அந்த ரூமையும், பெட்ரூமையும் பார்த்துட்டு நெறைய விஷயங்கள் கேதர் பண்ணி அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க காவேரி. அடுத்து விஜய் ரொம்ப பதறி போறாரு. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல காவேரிய சேர்க்குறாங்க. அப்பதான் காவேரிக்கு பழைய நினைவுகள் எல்லாமே வந்து திரும்ப வருது. இந்த மாரி விஜய் கூட வாழ்ந்த நாட்கள் எல்லாமே திரும்ப வருது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்றாங்க. அடுத்து விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதே மாரி நம்ம அம்முகிட்டயும் வந்து காவேரி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. "என்ன மன்னிச்சிடு அம்மு. உன்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பெத்த தாயே வந்து ஒரு பொண்ண இவ்ளோ கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனா நான் படுத்திட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அம்முகிட்ட நம்ம காவேரி. நீங்க அம்மாவே எனக்கு கிடைச்சதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வந்து சொல்றாங்க. அடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க. இங்க காவேரி, விஜயும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்றாங்க. தாத்தா வந்து பிரியப்படுறாரு. காவேரிக்கும், விஜய்க்கும் மறுபடியும் வந்து கல்யாணம் நடத்தி பார்க்கணும். எல்லாரோட ஆசீர்வாதங்களும் நல்லபடியா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்காக வந்து ஏற்பாடு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முதல்ல காவேரி தயங்குறாங்க. எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க. ஆனா எல்லாரும் வந்து சொன்னதால சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து நடத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. காவேரி வந்து பழைய நினைவுகள வந்து திரும்ப பெறாதம்போது இந்த மாரி கல்யாணம்லாம் எப்படி நடக்கணும்னு சொன்னாங்களோ, அதே மாரி நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. முதல் நாள் மெஹந்தி ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட்டு வந்து ரிசப்ஷன், அடுத்து வந்து மார்னிங் வந்து கல்யாணம். அந்த மாரி காவேரிக்கு பிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரிமெம்பர் பண்ணி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி வந்து காவேரிக்கு வந்து அழகா வந்து மருதாணி வச்சு விடுறாங்க. விஜய்க்கும் வச்சு விடுறாங்க. குழந்தையும் வந்து அம்முவும் வந்து நானும் வச்சுப்பேன் அப்பா, அம்மா கூட அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வச்சுக்கிறா. குழந்தையோட வந்து கல்யாணம் பண்ற ஒரே ஆளு நீங்க தான் ப்ரோ அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து நிவின்னு சொல்றாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, நம்ம குமரனும் வந்துடுறாரு. குமரன பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு விஜய். குமரன், நிவின் எல்லாரும் சேர்ந்து காவேரிக்கும், விஜய்க்கும் வந்து அவ்வளோ அழகா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்துறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பக்காவா பண்றாங்க. நாங்க 2 பேர் தான் எல்லா வேலையும் செய்வோம். நீங்க யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன்ன நின்னு அந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றாங்க. அடுத்து வந்து ரிசப்ஷன் நடக்குது. அப்போ வந்து காவேரி, விஜய் ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிறாங்க. எல்லாருமே அவங்கள வாழ்த்துறாங்க. அப்போ குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றா. அடுத்த நாள் காலைல கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்றாங்க. அப்போ விஜய் கிட்ட காவேரி வந்து கேட்குறாங்க, "நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேங்க" அப்படி சொல்லிட்டு விஜயும் ஃபீல் பண்றாரு. அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்த சாரதா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த நாள் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே பண்றாங்க. அப்போ வந்து தாலிய பார்க்கும்போது காவேரி வந்து, இது நீங்க என் கழுத்துல கட்டின தாலி தானே?" அப்படின்றாங்க. "ஆமா, இதில தான் மஞ்சள் கோக்க சொல்லி நான் சொன்னேன் காவேரி" அப்படின்னோனே, நான் அப்படியே காவேரி கட்டிக்கிறாங்க விஜய். "ரொம்ப தேங்க்ஸுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்கு காவேரி?" "இல்ல, இந்த தாலியே நீங்க கட்டுறீங்க பாருங்க, அதுக்கு தாங்க" அப்படின்னு சொன்னேன். "இதில என்ன இருக்கு காவேரி?" அப்படின்றாரு. அடுத்து வந்து, சரி, இந்த தாலி வந்து அம்மா ஓகே ஓகே சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலையில உன் கழுத்துல இந்த தாலிய நான் கட்டப் போறேன்" அப்படின்றாரு. "இப்போ ஓகேவா மிஸ்?" அப்படின்னோன, "பாருங்கங்க இப்பவும் கிண்டல் பண்றீங்கல்ல" அப்படின்றாங்க காவேரி. அடுத்த நாள் காலையில எல்லாருமே சந்தோஷமா வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ண கூப்பிடுங்கன்றாங்க. பொண்ண வந்து மணவறையில உட்கார வைக்கிறாங்க. மாப்பிள்ளையும் மணவறையில உட்கார வைக்கிறாங்க. இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா விஜய் வந்து அந்த தாலிய எல்லாரோட ஆசீர்வாதத்தோட காவேரி கழுத்துல கட்டுறாரு. காவேரி வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே அர்ச்சனை தூவி வாழ்த்து சொல்றாங்க. நம்ம வந்து குட்டி பாப்பா வந்து அம்மு வந்து பக்கத்திலேயே உட்காந்துருக்காங்க. விஜய் பக்கத்திலேயே உட்காந்துருக்காங்க. "அம்மா, அப்பாவுக்கு கல்யாணம் நடக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு யாழினி" அப்படி சொல்றாங்க. யாழினி சிரிக்கிறாங்க. 2 பேருமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க கல்யாணத்த. இங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட வந்து நன்றி சொல்லி, வணக்கம் சொல்லி, எல்லாருமே சேர்ந்து வணக்கம் சொல்லி விடைபெறுறாங்க. இந்த சீரியல்லேருந்து எல்லாருமே இத வந்து சுபமா முடிக்கிறாங்க இந்த வாரத்தோட. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளா வந்து இந்த மகாநதி சீரியல் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே நல்லா ஆதரவு குடுத்துட்ருக்கீங்க. இந்த சீரியல மறுபடியும் பேச முடியுமான்னு ஏங்கிட்டு இருக்கேன். பேசுறதுக்கு சான்சஸ் எதா வருமா? இல்ல செகண்ட் பார்ட் எதா வருமான்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கேன். நீங்களும் அதுக்காக தான் காத்துட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். செகண்ட் பார்ட் வந்தா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு. இந்த வாரம் ஃபுல்லா மறுபடியும் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.